ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த சாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பாபா மாமியின் ஆத்ம நமஸ்காரங்கள். பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் 100வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அவருடைய அற்புத லீலைகளையும் வாழ்க்கை வரலாற்றையும் உபதேசங்களையும் நம் சாய் தொலைக்காட்சியின் மூலமாக கேட்டு அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இந்த வரிசையில் சுவாமியினுடைய அந்த அற்புத லீலைகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உறவக்கொண்டா என்ற ஒரு கிராமத்திற்கு நாம் பயணிக்கலாம். இப்பொழுது அந்த உறவக்கொண்டா என்ற கிராமம் அந்த ஆந்திர பிரதேசத்தில் உள்ள சில சின்ன சின்ன கிராமங்களில் அதுவும் ஒன்று. அரவம் என்று சொன்னால் பாம்பு என்று சொல்வோமே, உறவம் என்று சொல்வதற்கு பாம்பு என்று சொல்வார்கள். பாம்பினுடைய படுக்கை, பாம்பினுடைய இருப்பிடம். அந்த மலைப்பகுதியே 5 தலை நாகம் இருப்பதை போன்ற ஒரு அமைப்பில் இருக்கும் அந்த கிராமத்தினுடைய அந்த அமைப்பே. அப்பகுதியிலும் சுவாமி வெகுவாக எல்லோராலும் போற்றி பாராட்டப்பட்டார். அப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கின்றன. சுவாமியினுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையும் இங்கே நடக்கிறது. முதலில் தன்னுடைய வாழ்க்கையின் நடைமுறைக்கேற்ற அந்த அனுபவங்களை எவ்வாறு சுவாமி நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் என்பதையும் பார்ப்போம். ஒரு மாணவனுக்கு தன்னுடைய தாயாருடைய இல்லத்திலிருந்து கிளம்பி சகோதரருடைய வீட்டிற்கு வருபவருக்கு செலவுக்கென்று பணம் தேவைப்படும். வாஸ்தவம் தானே? அப்படி செலவுக்கு பணம் தேவைப்படும் பொழுது சுவாமி யாரிடமும் சென்று எதுவும் யாசகமாக கேட்க மாட்டார். அது அவருடைய சுபாவம். யாரையும் துன்புறுத்தக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய சகோதரன் ஒரு பணி நிமித்தமாக வெளியூரில் சில காலம் இருக்கிறார். ஆக தன்னுடைய செலவுக்கென்று யாரிடம் சென்று பணம் கேட்பது? அதற்கு அவர் ஒரு யோசனை செய்தாராம். அதுவும் அவராக தேடி செல்லவில்லை, அந்த வாய்ப்பு அவரை தேடி வந்தது. அந்த ஊரில் ஒரு பெரிய கடை ஒன்றை சுப்பண்ணா என்பவர் வைத்திருந்தார். அந்த கடையினுடைய விசேஷம் என்னவென்றால், வெளி மாநிலங்களிலிருந்து வித்தியாசமாக புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை எல்லாம், நம்ம ஊர் பர்மா பஜார் என்று சொல்லுவோமே, அது மாதிரி புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த கடையில் வைத்து அவர் வியாபாரம் செய்வார். அப்படி வியாபாரம் செய்யும் பொழுது மக்களுக்கு அது மாதிரியான பொருட்கள் நம்முடைய கடையில் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா? எப்படி தெரியப்படுத்துவது? இக்காலத்தை போன்று மைக்கிள் சொல்லி அது மாதிரிலாம் செய்யலை. அந்த மாதிரியான வசதிகளும் அங்கே இல்லை. ஆக அவர் என்ன செய்தாராம், நம்முடைய சுவாமி அந்த வழியாகத்தான், அந்த கடை வழியாகத்தான் பள்ளிக்கூடத்திற்கு செல்வாராம். அவரை அழைத்து, சத்யா, என்னுடைய கடையில் புதிதாக இந்த பொருட்கள் எல்லாம் வந்திருக்கிறது, இந்த பொருட்களுடைய சிறப்பை குறித்து ஒரு பாட்டு எழுதி கொடு. அந்த பாட்டை நான் சிறுவர்கள் மூலம் எல்லா இடங்களுக்கும் சென்று பரப்பி பொருட்களை நான் விற்றுக்கொள்கிறேன், உனக்கு தேவையானவற்றை நான் தருகிறேன் என்று சொல்லி கேட்டபொழுது சுவாமி ஆனந்தமாக, அதற்கென்ன, நான் எழுதி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு பொருளை பற்றியும் ஒரு பாடல் நம்முடைய சுவாமி எழுதி கொடுத்தாராம். அந்த பாடலை அந்த ஊரில் உள்ள சிறுவர்களுடைய ஒரு கழுத்தில் அட்டையாக கட்டி தொங்க விட்டு அந்த சிறுவர்களை பாட விட்டு எல்லோருக்கும் சென்று சொல்வார்களாம். அப்போ சிறுவர்களுக்கு ஒரு சாக்லேட் மிட்டாய் கொடுத்தால் போதுமானது இல்லையா? அது மாதிரி சுவாமி எழுதி கொடுத்த பாடல்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று எல்லோரும் வந்து அந்த கடையில் புதிதாக வந்திருக்கும் அந்த பொருட்களை பார்ப்பதற்காக வருவார்கள். பலரும் வாங்கியும் செல்வார்கள். இப்படியாக தன்னுடைய வியாபாரம் பெருகுவதை பார்த்தவுடன் அவருக்கு ஒரே சந்தோஷம். அந்த சுப்பண்ணாவிற்கு சுவாமியை அழைத்து, சத்யா, உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள், எனக்கு மிகுந்த உதவிகளை செய்திருக்கிறாய் என்று சொல்லி சுவாமிக்கு வேண்டியதை அவர் தருவாராம். ஆக தான் ஒருவரிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு தகுதியாக அல்லது அதற்கு இணையாக அல்லது அதற்கு மேலாக உதவிகளை அவருக்கு செய்த பிறகே அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எதையுமே இலவசமாக யாரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. இதே கருத்தை நம்ம ஷிரடி சாய்பாபாவும் சொல்வார். அவருடைய காலத்தில் அந்த 2 ரூபாய் என்பது மிகப்பெரிய ஒரு தொகை. ஷிரடி சாய்பாபா வாழ்ந்த காலத்தில்
ஒரு ஏணியை ஒருவரை விட்டு எடுத்து போட சொல்லுவார். அந்த எடுத்து போட்ட அந்த நபருக்கு கூலியாக 2 ரூபாயை தருவாராம். இப்போ எல்லோரும் சுற்றி நின்ற எல்லோரும் ஏணியை எடுத்து போட்டதற்கு 2 ரூபாயா, என்ன சுவாமி இது அப்படி சொல்லும் பொழுது சுவாமி சொல்வாராம், எந்த வேலையாக இருந்தாலும் யாரிடம் பெற்றுக்கொண்டாலும் இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்குண்டான கூலியை, அதற்குண்டான தொகையை அவருக்கு அளித்த பிறகே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பாராம். அதுபோல நம்முடைய சுவாமியும் இவ்வளவு செய்து கொடுத்தாலும் அவர் என்ன கொடுத்தாரோ அதை பெற்றுக்கொண்டு ஆனந்தமாக இருந்தார். அவரிடம் சென்று அது கொடு இது கொடு என்று சுவாமி கேட்கவும் இல்லை. இப்படியாக சுவாமியினுடைய ஒரு பள்ளி படிப்பு சென்று கொண்டிருந்தது. திடீரென்று சுவாமியினுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது. அது ஒரு பயங்கரமான திருப்பு முனை, சாதாரண திருப்பு முனை அல்ல. 1940 வருடம் ஏதோ ஒரு விஷப்பூச்சி ஒன்று சுவாமியினுடைய விரலை கடித்து விட்டது. ஆனால் அந்த சமயத்திலும் அவர் நிதானத்தை இழக்கவில்லை. அவருடைய உடலில் உள்ள அந்த நிறம் மாற ஆரம்பித்து விட்டது. சில மணி நேரங்களுக்கு பிறகு விஷப்பூச்சியினுடைய தாக்கம். அந்த உறவக்கொண்டா பகுதியில் ஒரு நம்பிக்கை என்னவென்றால், அந்த உறவக்கொண்டா என்ற ஒரு கிராமமே பாம்பு நிற்பதை போன்ற ஒரு அமைப்பில் மலை குன்று அமைந்த ஒரு பகுதியாதலால் அங்கு யாருக்காவது பாம்பு தீண்டினால், விஷப்பூச்சிகள் தீண்டினால் அவர்கள் நீண்ட நாளும் உயிர் பிழைக்க மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் அச்சமும் அந்த மக்களிடையே இருந்தது. அதனால் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் ஓடி வந்து விட்டார்கள். என்ன, நம்முடைய சத்யாவை விஷப்பூச்சி தீண்டு விட்டதா? ஐயோ, இனிமேல் சத்யாவிற்கு ஏதாவது ஒன்று ஆனால் நாம் என்ன செய்வோம்? கடவுளே சத்யாவை காப்பாற்று என்று சொல்லி அந்த அவரிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொண்டவர்களும் அவர் மீது அபிமானம் கொண்டவர்களும் அவரை பற்றி கேள்விப்பட்ட எல்லோருமாக சேர்ந்து கூடிவிட்டார்கள். எல்லோரும் சேர்ந்து அவரவர்களுடைய குலதேவதை இஷ்ட தேவதையை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது எங்கள் சத்யாவை காப்பாற்று என்று. அவருடைய சகோதரருக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டு விட்டது. அவர் சகோதரரும் வந்துவிட்டார். நான் என்ன செய்வேன்? அவருடைய பெற்றோருக்கு தகவல் அளித்தால் கூட அப்போதைய சூழ்நிலை வேறு. இப்போதைய மாதிரி உடனடியாக புறப்பட்டு வரக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் அந்த காலத்தில் இல்லை. ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் காட்டுப்பகுதியை கடந்தே செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த தகவல் பெற்றோரை சென்று அடைவதற்கே 2-3 நாட்கள் ஆகும். இப்படிப்பட்ட சூழ்நிலை, என்ன செய்வதென்று யாருக்குமே தெரியவில்லை. மருத்துவரை அழைத்து வந்தார் அவருடைய சகோதரர். சுவாமி அமைதியை காத்தார். மருத்துவரும் தன்னால் இயன்ற ஒரு முதல் உதவியை செய்தார். உடலில் உள்ள நிறம் மாற ஆரம்பித்தவுடன் இது நல்லதற்கான அறிகுறி இல்லை என்று மருத்துவரும் கையை விரித்து விட்டார். உடனடியாக அந்த கிராமத்தில் உள்ள பெரியவர்கள், அந்த சுவாமியினுடைய அபிமானிகள் எல்லோருமே, கிராம தேவதையை நாம் வேண்டிக் கொள்வோம், கிராம தேவதை நிச்சயமாக நம்முடைய சுவாமியை காப்பாற்றுவார் என்று சொல்லி, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கிராம தேவதை இருக்கும். வனதேவதை, எல்லை காத்த ஐயனார், எல்லை காத்த சுவாமி, அம்மன், இதெல்லாம் இருக்கும். அந்த கிராம தேவதை அந்த ஊர் மக்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னாலும் உடனடியாக ஓடி வந்து காப்பாற்றும். ஆக அந்த ஊர் கிராம தேவதை முக்தியால் அம்மா என்று சொல்லக்கூடிய அந்த கிராம தேவதை நம்முடைய சத்யாவை நிச்சயமாக காப்பாற்றும் என்று நம்பிக்கையோடு அந்த ஊர் மக்கள், சிலர் நல்ல ஊர் தலைவர்களோடு எல்லோருமாக சேர்ந்து கிராம தேவதை இருக்கும் கோவிலை பார்க்க விரைந்து ஓடுகிறார்கள். காரணம், இரவு பொழுது நெருங்க நெருங்க சுவாமியினுடைய உடலில் வந்து அந்த நிறம் மாற ஆரம்பிக்கிறது. பயந்து கொண்டு ஓடுகிறார்கள். அந்த எல்லையினுடைய அந்த அந்த எல்லை காத்த அந்த சுவாமியினுடைய கிராம தேவதையினுடைய கோவில் பூட்டப்பட்டு இருக்கிறது. பூட்டிய கோவிலை திறக்கக்கூடாது. என்ன செய்வது? ஏணி போட்டு ஏறி கருவறைக்குள் நேரடியாக இறங்குகிறார்கள். எப்படியாவது நம்முடைய சத்யாவை காப்பாற்ற வேண்டும் என்று இறங்கி அந்த கிராம தேவதைக்கு சூடம் ஏற்றுகிறார்கள். கற்பூர ஆரத்தியை காண்பித்து, ஊதுபத்தி காண்பித்து எல்லோரும் மனதார வேண்டிக் கொள்கிறார்கள். வேண்டிக் கொண்டு தேங்காயை உடைக்கிறார்கள். அதே சமயத்தில் இங்கே படுத்து கொண்டிருந்த சுவாமி புன்னகைக்கிறார். அவருடைய அந்த புன்னகைக்கு என்ன காரணம் என்று எல்லோருக்கும் தெரியவில்லை. சிறிது நேரம் கழித்து அவர்கள் எல்லோரும் பிரசாதத்துடன் வருகிறார்கள். கிராம தேவதையை வணங்கிய பின்னர்
உள்ளே வீட்டிற்குள் நுழைந்தவுடன் சுவாமி கண் விழித்து அவர்களிடம், என்ன உடைத்த தேங்காய் 3 துண்டுகளாக உடைந்து விட்டதா என்று கேட்டபொழுது அவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். கையில் இருந்த தேங்காய் 3 துண்டுகளாக உடைந்த தேங்காயை சுவாமியிடம் கொடுத்து, ஆமாம் சுவாமி, தேங்காய் உடைத்த பொழுது 3ஆக உடைந்து விட்டது, உங்கள் கோரிக்கை நிறைவேறிவிடும், கவலைப்படாதீர்கள் என்றாராம். அப்பொழுது கூட மற்றவர்களுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதே சுவாமியினுடைய விருப்பமாகவும் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பக்குவம் சாமானிய ஒரு மனிதருக்கு ஒருபோதும் நிகழாது. ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை நேரும்போது அந்த நேரத்தில் சுவாமி பூதம் என்று எதையுமே அவர்கள் பார்க்க மாட்டார்கள். சொந்தம், நட்பு, சுற்றம் எதையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். இதுதான் சாமானிய மனிதருக்குள்ள இயல்பு. ஆனால் அவர் எல்லாவற்றையும் கடந்தவர். அதனால்தான் அவரை பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா என்று எல்லோரும் போற்றுகின்றோம். அந்த நேரத்திலும் அவர் நிதானத்தை இழக்கவில்லை. அப்படியே படுத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த ஊர்க்காரர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள், மறுநாள் காலை பொழுது விடியும் வரை சுவாமி உறங்கக்கூடாது, சுவாமியை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று பார்த்து கொள்வதற்காக நிறைய பேர் அங்கு சுவாமியோடு அமர்ந்திருக்கிறார்கள். பொழுது விடிந்தது. சுவாமி சரியாக எழுந்து ஆபத்து கட்டத்தை தாண்டி விட்டதாக மருத்துவர் உரைத்தவுடன் எல்லோரும் உற்சாகத்தில் ஆரவாரம் செய்கிறார்கள். எழுந்து உட்கார்கிறார். ஆனால் சுவாமியினுடைய நடவடிக்கை விசித்திரமாக அவர்களுக்கு பட்டது. ஏதோ ஒரு வித்தியாசம் சுவாமியினுடைய உடலில் இருப்பதாக அவர்கள் உணர்ந்தனர். சுவாமி ஒரு சிலரிடம் ஷிரடி சாய்பாபா என்னுடைய சரீரத்துக்குள் உடலுக்குள் புகுந்து விட்டதாக சொன்னபொழுது அதை அவர் மறுக்கவில்லை. ஆக விசித்திரமான அவருடைய அன்று முதல் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே விசித்திரமாக இருந்தது. அவர் திடீரென்று வடமொழி ஸ்லோகங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். வடமொழியில் சில உணவு பதார்த்தங்களை தயாரித்து கொண்டு வருமாறு சொன்னார். திடீரென்று மடை திறந்த வெள்ளம் போல சொற்பொழிவு நிகழ்த்தினார். பல மணி நேரங்கள் தொடர்ந்து மௌனமாகவே இருந்தார். இவருக்கு என்ன நிகழ்ந்தது? வழக்கம் போல் இருக்கும் நம்முடைய சுவாமி இவர் இல்லையே என்று அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அந்த கிராமத்தினர் தயாராக இருந்தனர். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன தெரியுமா? சுவாமிக்கு ஏதோ ஒரு பேய் பிடித்திருக்கிறது. சுவாமியே எங்காவது பேய் பிடிக்குமா? சுவாமிக்கு ஏதோ பேய் பிசாசு பிடித்து விட்டது. பேயோட்டியை அழைத்து எப்படியாவது இந்த பேயை ஓட்ட வேண்டும். அதற்கும் ஒரு காரணத்தை அவர்கள் சொல்கிறார்கள். என்ன காரணமாம்? சுவாமி தங்கி இருந்த அந்த வீட்டில் ஒருவர் ஏதோ மர்மமான முறையில் இறந்து விட்டாராம். அவருடைய ஆவி சுவாமியை பிடித்து கொண்டு விட்டது என்று எல்லோரும் ஒரு கதையை சொல்லுகிறார்கள். வேறு வழி இல்லாமல் ஊர் ஒன்று கூடி சில விஷயங்களை சொல்லும் பொழுது, ஊருக்கு எதிராக செயல்படும் பொழுது நாம் ஊருக்கு யதார்த்தவாதி, பொதுஜன விரோதி என்ற பழமொழி உண்டு. அப்பொழுது ஊருக்கு விரோதியாக நாம் ஆகிவிடுவோம். ஆகையால் வேறு வழியின்றி சுவாமியினுடைய சகோதரரும் அந்த பேயோட்டியிடம் பேயோட்டியை வரவழைக்கிறார். பேயோட்டி என்ன செய்கிறான்? தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கம்பீரமாக வருகிறான். எப்படியாவது இந்த பேயை ஓட்டிவிட வேண்டும் என்று சொல்லி வருகிறான். நம்முடைய மதிப்பு இந்த ஊரில் பிரபலமாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு வருகிறான். வந்தவுடன் அவன் சுவாமியின் முன்னால் அமர்ந்திருக்கிறான். உடனடியாக சுவாமி உரத்த குரலில் அந்த பேயோட்டியினுடைய குலதெய்வத்தின் பெயரை சொல்கிறார். வந்து விட்டாயா? பேயோட்டியின் பெயரையும் சேர்த்து குறிப்பிடுகிறார். வந்து விட்டாயா? வா, தினமும் என்னை பூஜிப்பாயே, இன்று ஏன் எனக்கு பூஜைகள் செய்யாமல் வந்தாய்? பூஜைகள் செய் என்று சொன்னாராம். நடுங்கி விட்டானாம் அந்த பேயோட்டி. என்னுடைய குலதெய்வத்திற்கு தினமும் நான் செய்யும் பூஜைகள் இவருக்கு எப்படி தெரியும்? என்னுடைய பெயரை சொல்லி அழைத்து குலதெய்வம் சொல்வதைப் போன்றே இவரும் சொல்கிறாரே. இவர் சாமானிய மனிதர் அல்ல, இவருக்கு பிடித்தது பெய்யம் அல்ல, பிசாசம் அல்ல, இவர் தெய்வத்தினுடைய அம்சம், அவதாரம் என்று சொல்லி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து காசை கூட வாங்காமல் அங்கு உள்ள அவருடைய சகோதரரிடம், ஐயா, இவர் இறைவனுடைய அவதாரம், இவருக்கு மேலும் இவரை துன்புறுத்தாதீர்கள், இவர் சொல்வது போன்று நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு ஓடியே போய்விட்டானாம். சரி, இதற்கு பிறகு நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லும் பொழுது, அந்த ஊரில் பக்கத்து தெருவில் ஒரு சாஸ்திரி இருக்கிறார். அந்த சாஸ்திரியின் மேல் அந்த ஊர் மக்களுக்கு அபாரமான ஒரு நம்பிக்கை. பாகவதத்தை பற்றிய விளக்க உரைகள் எல்லாம் சொல்வார்.
குறி சொல்லுவார். ஜோதிடத்தை கணித்து துல்லியமாக நாடி ஜோதிடம் பற்றி சொல்லுவார். இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அந்த ஊர் மக்களுக்கு அவர் மீது ஒரு அபாரமான ஒரு நம்பிக்கை. எப்படியாவது அவரை அழைத்து வந்து நாம் பார்ப்போம். இதற்கு முன்னால் அவருடைய பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டது. பெற்றோரும் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். வரும் வேளையில் எப்படியாவது அவரை ரயில் நிலையத்திற்கு சென்று அழைத்து வர வேண்டும். இங்கிருந்து அவருடைய சகோதரர் ஒருவருக்கு சொல்லி அனுப்பி சைக்கிள் மூலமாக சென்று ரயில் நிலையத்துக்கு சென்று பெற்றோரை அழைத்து வர செய்கிறார். அப்பொழுது சுவாமி என்ன சொன்னாராம், ஏன் இவ்வளவு சிரமம் அண்ணா, இன்னும் 15-20 நிமிடங்களுக்குள் அவர்களே இங்கு வந்து விடுவார்கள், நீங்கள் சிரமப்படாதீர்கள் என்றாராம். அவர் கூறியது போன்றே 15-20 நிமிடங்களுக்குள் அந்த பெற்றோரும் அங்கே வந்து விட்டனர். தன்னுடைய மகனை பார்த்தவுடன் ஓடி வந்து இறுக்கி அணைத்து கொண்டார் ஈஸ்வரம்மா தாயார். மகன் எவ்வளவு பெரிய ஒரு ஆன்மீகவாதியாக, மிகப்பெரிய ஒரு ஞானியாக இருக்கட்டும், அன்னைக்கு தன்னுடைய மகன் ஒரு குழந்தைதான். எப்போதுமே என்ன ஆயிற்று சத்யா உனக்கு என்று அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உனக்கு எதுவுமே ஆகாது சத்யா என்று சொல்லி வாஞ்சியாக தன்னுடைய குழந்தையை தடவி கொடுக்கிறார். இப்போ எனக்கு ஒன்றும் ஆகவில்லை அம்மா, நீ கவலைப்படாதே என்று சொல்லுகிறார் சுவாமி. ஆனால் சுவாமியினுடைய நடவடிக்கைகள் உள்ள வித்தியாசத்தை அவருடைய அன்னையார் உணர்ந்து கொள்கிறார். சுவாமியினுடைய பேச்சும் நடவடிக்கையும் ஒரு புதிராக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார், ஷிரடி சாய்பாபா எனக்குள் வந்து விட்டார் என்பது போன்று அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஏதோ ஒன்று, ஒரு அமானுஷ்ய சக்தி இவருக்குள் இருக்கிறது என்பதை முன்னரே அவர் தெரிந்தாலும் இப்பொழுது தீவிரமடைந்து வருவதை அவர்களால் பொறுக்க இயலவில்லை. காரணம், அவர்களுடைய எண்ணம் என்னவென்றால், சுவாமியினுடைய வருங்காலத்தில் அவரை படிக்க வைத்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் அமர்த்தி, பணியில் அமர்த்தி, அவருக்கு திருமணம் செய்து வைத்து இப்படிப்பட்ட ஒரு காரியங்களெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இறைவனுடைய சங்கல்பம் எதுவோ அதுதான் நடந்தேறும் என்பது சுவாமிக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் தன்னுடைய அன்னை அல்லவா, அவருடைய ஒரு கருணைக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. அவருடைய வருத்தத்தை நாம் இப்போது போக்க வேண்டும் என்று சொல்லி, அம்மா எனக்கு எதுவும் நேரவில்லை, நீ கவலைப்படாதே என்று சொன்னாராம். அப்பொழுதுதான் அந்த சாஸ்திரியிடம் சென்று அவரை அழைத்து வா, சுவாமிக்கு என்ன நேர்ந்தது என்று அவரால் சொல்ல முடியும் என்று நினைத்த பொழுது சுவாமி சிரித்து கொண்டே ஒரு வார்த்தை சொன்னாராம். ஏது, பாகவதத்தை தப்பு தப்பாக சொல்லி கொண்டிருக்கிறாரே அந்த சாஸ்திரியைத்தானே சொல்லுகிறீர்கள் என்றாராம். இதை கேட்டவுடன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்தார்கள். காரணம், அந்த ஊரில் அந்த சாஸ்திரிக்கு அப்படிப்பட்ட ஒரு மதிப்பு இருந்தது. இந்த செய்தி சாஸ்திரியினுடைய காதுகளுக்கு மெட்டிவிட்டது. ஒரு சின்ன பயல் என்னை பற்றி ஒரு கூறுவதற்கு என்ன தகுதி இருந்து விட முடியும்? பாகவதத்தை பற்றி அவருக்கு என்ன தெரிந்துவிடும்? நான் அங்கே வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். பிறகு இவர்கள் எல்லோரும் குடும்பத்தினர் சென்று, சுவாமி மன்னித்து விடுங்கள், சிறுவன் தவறு செய்து விட்டான், நீங்கள் வந்து அவருக்கு புத்திமதி சொல்லுங்கள், அவருக்கு என்ன ஆயிற்று என்று வந்து கொஞ்சம் பாருங்கள் என்று சொல்லி கேட்டார்களாம். அவரும் சரி என்று சம்மதித்து, இப்போதாவது என்னுடைய ஒரு அருமை பெருமைகளை இந்த கிராமம் உணரட்டும் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். நம்முடைய சுவாமி அந்த பாகவதருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார். அங்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிய எல்லோரும் ஆவலோடு சுற்றி இருக்கிறார்கள். பாகவதரும் அங்கேருந்து வருகிறார். வந்து சுவாமியை பார்த்து, உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டவுடன் சுவாமி சிரித்து கொண்டே, அதை தாங்கள் அல்லவா சொல்ல வேண்டும் என்றாராம். பிறகு எனக்கு ஒரு சந்தேகம் என்று சுவாமி பாகவதரை பார்த்து கேட்கிறார். என்ன சந்தேகம்? எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேள், நான் பதில் சொல்லுகிறேன் என்றார். பாகவதத்தையும் ராமாயண மகாபாரத காப்பியங்களை எல்லாம் உபன்யாசம் செய்யும் நீங்கள், ராமாயண காப்பியத்தில் வாலியுடைய தந்தை யார்? ராவணன் எப்போது பிறந்தான்? இது போன்ற பல கேள்விகளை ஒன்றன் பின் ஒன்றாக அவரிடம் அடுக்குகிறார். அவருக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. இது என்னடா புது சோதனையாக இருக்கிறது,
இது போன்ற கேள்விகள் எல்லாம் இதுவரை யாரும் என்னிடம் கேட்டதில்லை. இதற்கு உன்னிடம் பதில் உண்டா என்று கேட்கிறார். சுவாமி அதற்கு தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக பதில் கூறுகிறார். மேலும் இதுவரை அவர் பாகவதத்தில் எந்தெந்த இடங்களில் தவறாக உபன்யாசம் செய்தாரோ அந்தந்த இடங்களை கோடிட்டு காண்பித்து இவற்றையெல்லாம் திருத்திக் கொள்ள வேண்டாமா, பாகவதத்தை வயிற்று பிழைப்புக்காக உபதேசம் செய்யலாமா என்று சொன்னபோது அதிர்ச்சி அடைந்து விட்டாராம். அவர் சாஷ்டாங்கமாக சுவாமியினுடைய பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் செய்து, என்னை மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு உபதேசம் செய்வதற்காக என்னை அழைத்து வந்தார்கள், தாங்கள் எனக்கு இப்பொழுது உபதேசம் செய்யுங்கள், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தாங்கள் கூறியவற்றை நான் என்னுடைய செவிமடுத்து ஏற்றுக்கொள்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி என்று இந்த பாகவதர் 2 கைகளையும் கூப்பி சுவாமியிடம் மன்னிப்பு வேண்டினார். சுற்றி இருக்கும் எல்லோரும் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். சரி, என்னதான் செய்வது என்று அவருடைய பெற்றோர்களுக்கு புரியவில்லை. உடனடியாக அவருடைய தாயார் என்ன சொன்னாராம், இங்கு இருக்கும் வரைதான் என்னுடைய சத்யாவிற்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, நான் புட்டபர்த்திக்கு அவரை அழைத்து செல்கிறேன், போதும் அவர் எல்லா இடங்களுக்கும் சென்றது, இனி என்னுடைய சத்யா என்னோடு இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து சுவாமியை தன்னோடு புட்டபர்த்திக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு செய்கிறார்கள். உடல் வலிமை மிகவும் குன்றி இருந்தது. அப்பொழுதும் மன வலிமை சுவாமிக்கு அசாதாரணமாக இருந்தது. சுவாமியை அழைத்து செல்கிறார்கள். ஒரு வழியாக அவர் புட்டபர்த்திக்கு வந்து விடுகிறார். புட்டபர்த்தியில் பேரதிர்ச்சி ஒன்று சுவாமிக்கு காத்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக ஒரு மனித அவதாரம் எடுத்தாலே, மனிதராக பிறந்தாலே பல்வேறு இடையூறுகளை நாம் சந்திக்க நேரிடும் என்று சொல்லும் பொழுது, ராமாயணத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு மனித அவதாரம் எடுத்து எத்தனை துன்பங்களை தாங்கிக் கொண்டார். அதுபோல சுவாமியும் மனித அவதாரம் எடுத்த காரணத்தால் எத்தனை துன்பங்களை சகித்து கொண்டார் என்பதற்கான ஒரு நிகழ்ச்சியை நாம் இப்போது காண்போம். சுவாமிக்கு திடீரென்று ஏதோ ஒன்று தோன்றி அவருடைய சகோதரியை அழைத்தாராம். வானத்தில் தேவதைகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள், பார்த்தாயா, ஆரத்தி எடு என்றாராம். சகோதரி பார்த்தபொழுது அவர் கண்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. சுவாமிக்கு எல்லா தேவர்களும் தேவதைகளும் கண்களுக்கு தெரிந்தார்கள். பயந்து விட்டார் சகோதரி. அம்மா, நம்முடைய சத்யாவிற்கு ஏதோ ஒன்று ஆகிவிட்டது, ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு மிகப்பெரிய மந்திரவாதியை அழைத்தார்கள். அந்த மந்திரவாதி வேறு வழியில்லை, எல்லோரும் அந்த கிராமத்தில் உள்ள எல்லோரும் சேர்ந்து கொண்டு அந்த மந்திரவாதியிடம் நம்முடைய சத்யாவை கொண்டு போனால் அவர் சரி செய்து விடுவார் என்று நம்பினார்கள். அந்த மந்திரவாதி மிக 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 மோசமான ஒரு மந்திரவாதி. அவரிடம் நம்முடைய சத்யாவை அழைத்து செல்ல வேண்டும் என்ற தீர்மானம் மேற்கொண்டது மிகவும் தவறான ஒரு தீர்மானம். இதை சுவாமியும் நன்றாக அறிவார். ஆனால் அன்னையினுடைய கண்ணீரை பார்த்து சரி என்று அதற்கும் சம்மதித்தார். அதுதான் சுவாமி, கருணையே உருவான ஒரு நம்முடைய சுவாமி. அதற்கும் அந்த சோதனைக்கும் தயாராக இருந்தார். சத்திய சோதனை இது. அப்படிப்பட்ட ஒரு சுவாமிக்கு அந்த மந்திரவாதி அளித்த பல்வேறு கஷ்டங்கள், மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, சுவாமியினுடைய அந்த தலையில் இரத்தம் வழியும் அளவிற்கு அவன் செய்த கொடுமைகள், இவை எல்லாவற்றையும் சுவாமி எவ்வாறு சகித்து கொண்டு அந்த மந்திரவாதியையும் அருள் செய்து திரும்ப புட்டபர்த்திக்கு திரும்பினார் என்ற ஒரு கதையை நாம் வரும் தொடரில் காண்போம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.